be no way. He works in ways we cannot see. He will make a way for me. He will be. இந்த சத்துருக்களை தோற்கடிக்க தான் நம்ம ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கிறோம். போராட்டம் இருக்கா இல்லையா? சப்ஜெக்ட் கொடுங்கன்னு சொன்னோம்னு போராட்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நல்ல போராட்டம் தான் இல்லையா? எல்லாருக்கும் அதுதான் போராட்டம். சப்ஜெக்ட் கொடுக்குறவங்க எல்லாருக்கும் நல்ல போராட்டம் உண்டு. இருந்தாலும் நம்ம பொறுமைய காத்துக்கொள்ளணும். அதான் முக்கியம். நம்ம ஜெயிக்கணும். சாத்தானை ஜெயிக்க விட்டுற கூடாது. இதுல நம்ம கவனமா இருக்குன்னு பாக்குறோம். அப்ப இந்த 3 வசனம் தான் பழைய ஏற்பாட்டுல யாரை பத்தி இருக்கு? மெல்கிசேதேக்கை பத்தி இந்த 3 வசனம் தான் இருக்கு. வேற ஏதாவது வசனம் இருந்தா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டுல வேற எதுவும் வசனம் இருக்கா? ஆனா தீர்க்க தரிசனம் ஒண்ணு இருக்கு. சங்கீதம் 110:4 ஒண்ணு இருக்கு பழைய ஏற்பாட்டுல இல்லையா? மீது எல்லாமே எபிரேயர்ல தான் இருக்குன்னு பாக்குறோம். இப்ப இது பவுல் என்ன சொல்றான்னு பாப்போமா? பவுல் தன்னுடைய நிருபத்துல எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். அப்போ மெல்கிசேதேக்கை பத்தி என்ன சொல்றாருன்னா, அவர் சாலேமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன். அப்ப ராஜாவும் இருக்காரு, ஆசாரியனாவும், உன்னதமான தேவனுடைய ஆசாரியனும் இருக்காரு. அதுல 2ஆம் வசனம் கூட வாசிங்க. அப்போ மெல்கிசேதேக்கு என்ன அர்த்தம்? நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. அப்ப பவுலும் இதையேதான் சொல்றாரு பாக்குறோம். அப்போ இவர் தசம பாகம் கொடுத்தார் இல்லையா? ஆபிரகாம் தசம பாகம் கொடுத்திருக்கிறாரு. அது கூட வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்போ தசம பாகம் யாரதான் வாங்குவா? தசம பாகம் வாங்குறதுக்கு அதிகாரம் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? ஆசாரியர்களுக்கு தான் இல்லையா? ஆனா இங்க யாரு வாங்கியிருக்கா? ஆபிரகாம் கொடுத்திருக்கிறாரு. யார் வாங்கி இருக்கிறது? மெல்கிசேதேக்கு வாங்கி இருக்கிறார். ஏன்னா அவர் ஆசாரியன். அது இல்லாம அவர் ராஜாவும் அவர் தான். அதே மாதிரி வேற யாரும் இருக்காங்களா? ராஜாவும் ஆசாரியனும் வேற யாரும் இருக்காங்களான்னா வேற யாருமே இல்லை இல்லைங்களா? ஆனா லேவி எங்க இருக்காரு? ஆக்சுவலா யாருதான் வாங்கணும் தசம பாகம்? லேவி கோத்திரத்துல இருந்தா லேவி கோத்திரம் தான் எல்லாருமே கொடுக்கணும். ஆனா இங்க என்ன கொடுத்திருக்காரு? ஆபிரகாம் கொடுத்திருக்கிறாரு. லேவி எங்க இருக்காரு? அப்போ ஆபிரகாம் உடம்புல ஒரு அணுவா, பிறவாத அணுவாக லேவி இருக்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? மெல்கிசேதேக்கே லேவி உள்ள இருந்து கொடுத்துட்டாரு. கரெக்டுங்களா? புரிஞ்சுதுங்களா? அப்போ ஆபிரகாமின் அணுவுல இருந்து, ஆபிரகாம் உடம்புல இருந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறமா என்ன பண்றாரு? அதுக்கப்புறம் வாங்குறாரு. அதுதான் இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்ல வர்றான்னு பாக்குறோம். அப்போ அந்த லேவி அவங்க பண்ண அந்த ஆசாரிய ஊழியத்தினால பூர்ணப்படுத்தல் நடந்ததா? நியாயப்பிரமாணத்தினால பூர்ணப்படுத்தல் நடந்ததா? நடக்கல. அப்போ அதனால என்ன பண்ணப்பட்டது? வேறொரு ஆசாரியத்துவம் தேவைப்பட்டது. வேறொரு ஆசாரியத்துவம் தேவைப்பட்டது. இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே பார்த்ததுதான். அதை கூட வாசிங்க. எபிரேயர் 7ஆம் அதிகாரம் 11வது வசனம். இஸ்ரவேல் ஜனங்கள் லேவி கோத்திர ஆசாரிய முறைமைக்கு
முறைமையின்படி அழைக்கப்படாமல் மெல்கிசேதேக்கினுடைய முறைமையின்படி அழைக்கப்பட்ட வேறொரு ஆசாரியர் எழும்ப வேண்டுவது என்ன? அப்போ ஆரோன் முறைப்படி, ஆரோனின் அந்த ஆசாரத்தின்படி பூர்ணப்படுத்தல் உண்டாச்சான்னா உண்டாவல. அதனாலதான் என்ன பண்ணப்பட்டது, வேறொரு ஆசாரியத்துவம் தேவைப்பட்டது. அப்போ வேறொரு ஆசாரியர் வந்து எழும்புறாரு. அவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பார்க்கிறோம். அப்போ கிறிஸ்து அவரை வந்து எப்படி ஆசாரியர்? அப்ப கிறிஸ்துவ குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கா, அது கூட வாசிங்க. சங்கீதம் 110 சங்கீதம் 4வது வசனம். அப்ப ஒரு ஆணையோட இவர் வந்து ஆசாரியர் ஆறாரு. ஆனா யாருதான் இதை ஆணையிட்டது? நம்முடைய பிதாவாகிய தேவன் தான் வந்து ஆணையிட்டது. அப்போ இந்த தீர்க்க தரிசனம் யாரை குறித்து சொல்றாரு? தாவீதுதான் சொல்றாரு. ஆனா யாரை குறித்து சொல்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றாரு. இப்ப தாவீது எங்க இருக்கிறாரு? ஆபிரகாம் எங்க இருக்காரு? ஏற்கனவே வசனம் வாசிச்சிருக்கோம், மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல. முன்னாடி வாழ்ந்தவர் யாரு? ஆபிரகாம். அப்ப ஆபிரகாம் தான் யாருக்கு தசமபாகம் கொடுத்திருக்காரு? மெல்கிசேதேக்கு. அப்போ எந்த மெல்கிசேதேக்கை பத்தி இவர் சொல்றாரு? ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வேற யாரும் ராஜாவும் ஆசிரியரும் இருந்ததே இல்லை, இல்லைங்களா? அப்போ வரப்போகிற பிரதான ஆசாரியர், ராஜாவும் ஆளுகை செய்கிறவராகவும் பிரதான ஆசிரியரும் வரப்போகிறவர் யாரு? ஆண்டவரை குறித்து தான் இவர் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லியிருக்காருன்னு பாக்குறோம். அப்ப இத பவுல் வந்து சொல்றாரு பாருங்க, எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 11வது வசனம். எந்த மெல்கிசேதேக்கு இது? இவர் யாரை பத்தி சொல்றாரு? அதுல 8ஆம் வசனம் வாசிங்க. அப்ப யாரை பத்தி சொல்றாருங்க? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ பத்தி தான் இவர் என்ன சொல்றாரு? மெல்கிசேதேக்குன்னு சொல்றாரு. இந்த மெல்கிசேதேக்கு, அந்த மெல்கிசேதேக்கு அவர் எங்க இருக்காரு? ஆதியாகமத்துல இருக்காரு. அதாவது தாவீதுக்கு 14 தலைமுறை முன்னாடி இருக்காரு. இந்த மெல்கிசேதேக்கு எங்க இருக்காரு? இவர் வந்து புதிய ஏற்பாடுல வந்திருக்காரு. அந்த மெல்கிசேதேக்கை பத்தி யார் சொல்றதுன்னா பவுல் வந்து சொல்றாரு. அவர் வந்து மெல்கிசேதேக்குன்னு. ஏன் சொல்றாரு மெல்கிசேதேக்கு? இப்போ பவுல் வந்து இதெல்லாம் வந்து நமக்கு சொல்லலாம், நமக்கு தெரியுமானா? தெரியாது, இல்லைங்களா? தெரியுமா? நமக்கு தெரியாது. அப்போ நாம புரிஞ்சுக்கிறோம். அப்போ சபையாக அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட நாம வந்து இதை புரிஞ்சுக்கிறோம். இது எல்லாருக்கும் தெரியுமானா? எல்லாருக்கும் தெரியாது. நம்ம பேர் சபையில இருக்கும்போது தெரியுமா? அது தெரியவே தெரியாது, இல்லைங்களா? அப்போ பவுல் வந்து என்ன சொல்றாரு? அந்த மெல்கிசேதேக்கு. எந்த மெல்கிசேதேக்கு? ஆதியாகமத்துல இருக்கிற மெல்கிசேதேக்கு இல்ல. ஏன்னா நிறைய பேர் பைபிள் ஸ்டூடெண்டே விளக்கம் சொல்றாங்க, அந்த மெல்கிசேதேக்கு தான். அவர் வந்து இன்னும் சாவல, அவர் வந்து ஏனோக்கு இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காரு அப்படின்றாங்க.
ஆனா ஏனோக்கு நமக்கு சத்துரு இருக்கு. 365 அவரே செத்துட்டாரு. ஆமா, எப்படி ஏத்துக்க முடியும்? இன்னும் இந்த காட்டுல இருக்காரு, தாடி வீட்டுல இருக்காரு காட்டுல. ஏன்னா என்றைக்கும் இங்க போட்டுருப்பாரு, என்றைக்கும் ஆசாரித்துவம் அவர் என்ன இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஏனோக்கு கத்துக்க முடியுமா? ஏனோக்கு இறந்துட்டாரு. அதனால நம்ம என்ன எதுல இருக்கோம்? எந்த விசுவாசத்துல இருக்கோம்? மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருக்கிறோம். வேதம் சொல்லிச்சுன்னா எடுத்துப்போம். நாமெல்லாம் யாரு? பைபிள் ஸ்டூடெண்ட். இந்த வேதத்துக்கு மாணவர்கள். வேதம் என்ன சொன்னதோ எடுத்துப்போம். நம்ம கடைசி வரைக்கும் மாணவர்கள் தான். கிறிஸ்துவின் சரீரமா மாறின வரைக்கும் மாணவர்கள் தான். பாஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் இல்லைங்களா? ஒரு நாள் வளரணுமா இல்லையா? அப்போ எந்த மெல்கிசேதேக்கை பத்தி சொல்றாருன்னா நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரு. இப்ப நம்ம மெல்கிசேதேக்கை பத்தி எல்லாம் படிச்சோம் இல்லையா? சாலமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியன், நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா. இது எல்லாமே யாருக்கு தான் பொருந்தும்? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு தான் பொருந்தும்னு பாக்குறோம். அப்போ நீதியின் ராஜா, சமாதானத்தின் ராஜா, தீர்க்க தரிசனம் முடிஞ்சிச்சா? நடந்து முடிஞ்சிச்சானா? இன்னும் 1000 வருட அரசாட்சியிலதான் நடக்க போகுதுன்னு பாக்குறோம். அப்போ அந்த ஆசாரியின் மூலமாக, அதாவது ஆரோனின் ஆசிரியத்துவம் மூலமாக பூர்ணப்படுதல் நடக்கல. அதனால வேறு ஒரு ஆசிரியர் வர வேண்டியதா இருந்தது. அப்போ ஒரு ஆணையின் மூலமாக யார் ஆசிரியர் ஆனது? நம்ம ஆண்டவராகிய மெல்கிசேதேக்கு. அதாவது எந்த மெல்கிசேதேக்கு? இந்த மெல்கிசேதேக்கு. அந்த மெல்கிசேதேக்கு இல்ல, இந்த மெல்கிசேதேக்கு. அவர் ஒரு ஆணையின் மூலமாக. யார் ஆணையிட்டது? பிதாவாகிய தேவன். அப்ப என்றென்றைக்கும் ஆசாரியராக அவர் வீட்டில் இருப்பார். இப்ப எங்க இருக்கிறாரு அவரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிதாவின் வலது பாரிசத்துல இருக்காரு. வலது பாரிசம்னா என்ன? அதிகாரம். என்ன அதிகாரம் கொடுத்துருக்காரு அவருக்கு? அவரு ஜெயிச்சிட்டாரு. அவருக்கு ஆளுகையை கொடுத்துட்டாரு. அவர் அங்க இருந்துட்டு என்ன ஆளுகை செய்யறாரு? நம்ம ஏற்கனவே ஒரு பாடம் பார்த்திருக்கோம். நம்பருங்களா? சேஸ் பாத்சார்னு ஒரு பாடம் பார்த்தோம். அந்த பாடத்துக்கு இது கனெக்ட் ஆகும். அப்போ சேஸ் பாத்சார் யாரு? செருபாபேல். செருபாபேல் யாருக்கு அடையாளமா சொல்லப்பட்டிருக்கு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் என்ன பண்ணாரு? சகரியா தீர்க்க தரிசனத்தின்படி அவர் என்ன பண்ணாரு? ஆலயத்தை கட்டுவார். இப்ப யார் ஆலயத்தை கட்டுறாரு? இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சபையாகிய நம்மள கட்டுறாரு. எங்க இருந்து கட்டுறாருன்னா, இதாவது வலது பாரசத்துல இருந்து யாரதான் அவர் இப்ப ஆளுகை செய்யறாரு? சபையாகிய நம்ம தான். அப்போ அவருடைய வார்த்தையின்படி வாழ்கிற சபை அவர் ஆளுகை செய்து தேவனுடைய ஆலயமாக கட்டி கொண்டிருக்கிறார் பாக்குறோம். கரெக்டுங்களா? அப்போ ஒரு ஆணையோட ஆசிரியர் ஆனதாரு நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பாக்குறோம். அப்ப இவரை பற்றி எங்க தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கு? மெல்கிசேதேக்கை பத்தி எங்க தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டிருக்கா? நம்ம ஏற்கனவே பார்த்திருக்குமா? சகரியா 6ஆம் அதிகாரத்துல 2 தீர்க்க தரிசனம் இருக்கு இல்லைங்களா? ஒண்ணு நம்ம ஏற்கனவே பேசிக்லயே பார்த்திருக்கோம். கேட்டுங்களா? சகரியா கண்ட 4 ரதங்கள். அதை நம்ம ஏற்கனவே பார்த்திருக்குமா? அந்த பாடம் கூட அடுத்து கூட நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம என்ன அது எப்படி பார்க்க போறோம்னா, இந்த வேதத்தில் உள்ள வேதத்தின்படி பார்க்க போறோம். நம்ம பேசிக்ல பார்த்தது வேற, ஆனா இந்த வசனத்தின்படி பார்க்க போறோம். பார்த்தோம்னா அது டிஃப்ரெண்டா இருக்கும். சரி, அந்த வசனத்தை கூட எடுத்துங்க. சகரியா 6ஆம் அதிகாரம் 9வது வசனம். மனுஷராகிய எல்காயும் தொபியாவும் யெதாயாவும் பாபிலோனில் இருந்து வந்திருக்கும் அந்நாளில் நீ போய் செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்குள் பிரவேசித்து. இப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இது 2வது தரிசனம். முதல் தரிசனம் சகரியா கண்ட 4 ரதங்கள். இப்ப இது 2வது ஒரு கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உண்டாகுது. அவங்க என்ன பண்றாங்க? அந்த சிறையிருப்புல இருந்து வந்த அந்த 3 பேரும் போய் என்ன பண்றாங்க? செப்பனியாவின் குமாரனாகிய யோசியாவின் வீட்டுக்கு போறாங்க. யோசியா
வீட்டுக்கு போய் என்ன பண்றாங்க? வாசிங்க தொடர்ந்து. 11ஆம் வசனம். அங்கே அவர்கள் கையிலே வெள்ளியையும் பொன்னையும் வாங்கி தீட்டுகளை செய்வித்து யோசாபின் குமாரனாகிய யோசுவா என்னும் பிரதான ஆசாரியனுடைய சிரசிலே வைத்து. இப்ப என்ன பண்றாங்க? யோசியான் வீட்டுல போய் என்ன பண்றாங்க? அவர்கிட்ட இருந்து, ஏன்னா பாபிலோன்ல இருந்து எப்படி வந்தாங்க நம்ம போன பாடத்துல பார்த்திருப்போம். என்ன பண்ணாங்க? கோரேஸ் ராஜா என்ன பண்றாரு? வெள்ளியும் பொண்ணு ஆலயத்துல இருந்து இவரு நேபுகாத்நேசர் எடுத்துட்டு போன வெள்ளியும் பொண்ணு என்ன பண்றாரு? இவர்கிட்ட தான் கொடுக்குறாரு. யூதாவின் அதிபதியாகிய சேஸ்பாசர் தான் கொடுக்குறாரு. அதாவது செருபாபேல்கிட்ட கொடுத்து அனுப்புறாரு. செருபாபேல எல்லாத்தையும் கொண்டு வந்து யார் பொறுப்புல கொடுக்குறாருன்னா அந்த யோசியா வீட்டுக்கு, யோசியா பொறுப்புல கொடுக்குறாங்க. அவங்க கிட்ட எல்லாம் வெள்ளி பொண்ணு எல்லாம் இருக்கு. இப்ப அதை என்ன பண்றாங்க? அதை வாங்கி என்ன பண்றாங்க? கிரீடத்தை செய்ய சொல்றாங்க, கிரீடங்களை செய்ய சொல்றாங்க. அந்த வெள்ளியும் பொண்ணையும் வாங்கி கிரீடங்களை, அப்ப ஒண்ணுக்கு மேலயா? ஒண்ணுக்கு மேல எத்தனைன்னு தெரியாது, ஆனா ஒண்ணுக்கு மேல செய்ய சொல்றாங்க. ஓகே, கிரீடங்களை செய்து அப்போ ஒண்ணுக்கு மேற்பட்ட கிரீடங்களை செய்யறாங்க. ஆனா ஒரு கிரீடத்தை யாரு மேல வைக்க சொல்றாங்க? யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் தலையில வைக்க சொல்றாங்க. வச்சுட்டு அவனோட சொல்ல வேண்டியது, அப்போ தேவன் என்ன சொல்றாரு? தேவன் என்ன சொல்றாருன்னா, வாசிங்க. அப்போ ஒரு புருஷனை பத்தி இங்க சொல்றாரு. அவருடைய நாமம் என்ன? கிளை. இது யாரை பத்தி சொல்றாரு? தொடர்ந்து வாசிங்க. அப்போ இது வந்து சகரியா காலத்துல சொல்லப்பட்ட ஒரு தீர்க்க தரிசனம், தேவனுடைய வார்த்தை. அப்போ அங்க வந்து ஒரு புருஷன், அவர்களுடைய நாமம் என்ன? கிளை. நம்முடைய ஸ்தானத்திலிருந்து மலை தெரிந்து கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார். இது யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? செருபாபேலை பத்தி. அங்க லிட்டரலா என்ன சொல்லப்பட்டிருக்கு? யாருக்கு சொல்லப்பட்டிருக்குன்னா செருபாபேல். கரெக்டுங்களா? செருபாபேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. தொடர்ந்து வாசிங்க. அப்ப ஆலயத்தை யார் தான் கட்டுவாங்க? அப்போ அந்த நாட்கள்ல செருபாபேல் தான் கட்டினார். இதெல்லாம் நடந்து முடிஞ்சிச்சு, ஹிஸ்டரி ஆயிடுச்சு. இப்போ அப்போ தீர்க்க தரிசனமா சொல்லப்பட்டது இப்ப என்னாச்சு? ஹிஸ்டரி ஆயிடுச்சு, நடந்து கட்டிட்டாங்களா? செருபாபேல் தானே கட்டினாரு ஆலயத்தை. அடுத்து பாருங்க, வாசிங்க. யார்தான் கட்டுறது? செருபாபேல் தான் கட்டுவார். அப்போ தேவன் சொன்னதெல்லாம் நடந்துச்சா? செருபாபேலை கட்டி முடிச்சிட்டாரு. அப்புறம் அப்போ செருபாபேல் ஆளுகை செஞ்சாரு. அங்க அவர்தான் யூதாவின் அதிபதி, யூதாவின் இளவரசர் அவர்தான். அப்ப எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் ஆளுகை செஞ்சது யாரு? அவர்தான் இல்லைங்களா? நம்ம போன பாடத்திலே பார்த்தோம். அப்புறம் ஆசாரியரும் இருந்தார். அவரு ஆசாரியர் யாருன்னு நம்ம பார்த்தோம் ஏற்கனவே. யோசுவா என்னும் பிரதான ஆசாரியன் அவர் சிரசுல போய் கிரீடத்தை வைக்க சொன்னார். அவர் தான் ஆசாரியர். ஆசாரிய ஊழியம் செய்யறது யாரு? யோசுவா. பிரதான ஆசிரியர் யாரு? ஏற்கனவே வாசிச்சோம் இல்லையா? 11ஆம் வசனம். அப்ப பிரதான ஆசிரியர் யாரு? யோசுவா. அவர் தலையில தான் வந்து கிரீடத்தை வைக்கிறாங்க. வச்சுட்டு சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க? யாரை பத்தி சொல்றாங்க? செருபாபேலை பத்தி சொல்றாங்க. அவர் வந்து எழும்புவாரு, முளைத்து எழும்பி கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவாருன்னு சொல்றாங்க. தொடர்ந்து வாசிங்க. ஆனா இந்த தீர்க்க தரிசனம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு என்று பார்க்கும்போது, யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? தீர்க்க தரிசனமா பார்க்கும்போது இப்ப நம்ம காலத்துல யார அடையாளப்படுத்த முடியும்? அப்போ ஆசாரியனும் ராஜாவும் அழைக்கப்பட்ட பிரதான ஆசாரியன், அதாவது மெல்கிசேதேக்கின் முறையின்படி அழைக்கப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் இங்க குறிக்குதுன்னு பாக்குறோம். ஆனா இப்ப இங்க வந்து எத்தனை பேர்? 2 பேர் வேலை செய்யறாங்க.
ஒருத்தர் வந்து என்ன வேலை செய்யறாரு? ஆசாரிய ஊழியம் செய்யறாரு. அவர் பேர் யாரு? யோசியா. கரெக்டுங்களா? யோசுவா. ஆனா அவங்க வெள்ளியும் பொண்ணு வாங்குறது யோசியா. ஆனா பிரதான ஆசிரியர் பேரு யோசுவா. இப்ப யோசுவா வந்து பிரதான ஆசிரியரா இருந்து ஊழியம் செய்யறாரு. ஒரு ஆலயம் கட்டினா யாருக்கு பிரதான ஆசிரியர் அவருக்கு வேலை இருக்கும் இல்லையா? அந்த வேலையை அவர் செய்யறாரு. ஆலயம் கட்டுற வேலையை யார் செய்யறது? செருபாபேல் செய்யறாரு. அப்போ இங்க ரெண்டு பேர் ரெண்டு வேலை செய்யறாங்க இல்லையா? ஆனா இந்த காலத்துல அந்த ரெண்டு வேலையும் ஒரே ஆள் செய்யறாரு. யாரு அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி அழைக்கப்பட்ட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த ரெண்டு வேலையும் ஒருத்தர் செய்யறாரு. வேற யார் செய்ய போறா ரெண்டு வேலையும்? நாம எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆசாரியரும் ராஜாக்களும். அப்ப கிறிஸ்து தலை செய்யறாருன்னா சரீரமும் செஞ்சுதான் ஆகணும். அப்ப நாமும் கூட யாரு அழைக்கப்பட்டிருக்கோம்? அழைக்கப்பட்டோம். செலக்ட் பண்ணிட்டாரா? எலெக்ட் பண்ணிட்டாரா? செலக்ட் பண்ணிருக்காரு. இன்னும் எலெக்ட் பண்ணல. அப்ப எலெக்ட் பண்ணணும்னா என்ன பண்ணும்? சரி, வாசிருங்க தொடர்ந்து. அப்போ ரெண்டு வேலை ரெண்டு பேர் செய்யறாங்க இங்க. ஆனா வந்து சமாதானமா செஞ்சு முடிச்சு ஆலயத்துல கட்டிடுறாங்க. இப்போ இந்த 13ஆம் வசனம் இப்ப யாருக்கு பொருந்தும் அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னா, இப்ப தீர்க்க தரிசனம்னா என்ன நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். அதாவது வெளிப்படுத்தின விசேஷம் 19:10 கிறிஸ்துவை பற்றி தானே அதை வாசிருங்க. அந்த லாஸ்ட்க்கு அது மட்டும் ஆவியா இருக்கு. இயேசுவை பற்றிய சாட்சி தான் வந்து தீர்க்க தரிசனம் ஆவியா இருக்கு. கடைசி 19:10 கேட்டுங்களா? இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:10 வசனம். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றார். அப்போ இங்க இயேசுவை குறித்துதான் சாட்சி சொல்லியிருக்காங்கன்னு பாக்குறோம். அதை இப்ப இந்த காலத்துல யார் நிறைவேற்றுது என்று பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த இது இப்ப நிறைவேறின்னு பாக்குறோம். அப்புறம் தொடர்ந்து வாசிங்க 14ஆம் வசனம். இந்த தீர்க்கங்களும் என்றால் கர்த்தருடைய ஆலயத்திலே ஏலேமுக்கும் தொபியாவுக்கும் யெதாயாவுக்கும் செபனியாவின் குமாரனாகிய ஏனுக்கும் வெளிப்பூட்டுதலுக்கென்று வைக்கப்படுவதாக. இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கிரீடங்களை செய்யறாங்க இல்லையா? ஃபர்ஸ்ட் யாருக்கு வைக்கிறாங்க? இந்த பிரதான ஆசாரியர் யோசுவா தலையில வச்சிடறாங்க. மீதியில என்ன பண்றாங்க? ஆலயத்துல இருந்து வச்சிடறாங்க. ஆலயம் கட்டுறாங்க இல்லையா? அங்க வச்சிடறாங்க. ஏன் வைக்கிறாங்க? ஏன் அங்க போய் வைக்கிறாங்க? இந்த கிரீடத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும், ஆலயம் கட்டப்படும், ஒரு நம்பிக்கை வரும். அந்த கிரீடத்தை பார்க்கும்போது ஒரு நம்பிக்கை வரும், நினைப்பூட்டுதலுக்கு என்று வைக்கப்படுவதாக. இது தேவனே சொல்றாரு. அந்த கிரீடத்தை பார்க்கும்போது இவங்களுக்கு இந்த ஆலயம் கண்டிப்பாக கட்டப்படும், ஒரு நம்பிக்கை வரும், ஒரு நினைப்பூட்டுதலா இருக்கும். கண்டிப்பா எப்படியும் ஆலயத்தை கட்டிடுவாங்க, நம்ம வந்து தேவனை தொழுது கொள்ளலாம். இப்ப இது எப்படி நமக்கு அடையாளப்படுத்தலாம்? நமக்கு கிரீடம் கொடுத்துட்டாங்களா இல்லையா? வெளிப்படுத்தின விசேஷம் 3:11 நினைக்கிறேன்ல. என்ன சொல்றாரு? நம்முடைய கிரீடங்களை எப்ப நமக்கு கிரீடம் கொடுத்தாரு? ஞானஸ்தானம் எடுக்கும்போது என்ன பண்ணிட்டாரு? செலக்ட் பண்ணி கொடுத்துட்டாரு. நீங்க அழைக்கப்பட்டிருக்கீங்க. அந்த கிரீடம் தான் என்னது? நமக்கு ஒரு நினைவு கூட்டுதல். நம்ம வந்து கிறிஸ்துவின் சரீரமா அழைக்கப்பட்டிருக்கோம். அந்த கிரீடங்களை பற்றி கொள்ளணும். கரெக்டுங்களா? அது வந்து ஆளுகையா? நமக்கு ஆளுகையானா இல்ல. அந்த கிரீடம் நமக்கு என்னது? ஒரு நினைப்பூட்டுதல் தான். கிரீடங்களை பற்றி கொள்ளணும். அப்ப ஜாக்கிரதையா ஓடணும். நம்ம ஓட்டம் எப்படி இருக்கணும்? ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து கொடுக்கப்பட்ட கிரீடம் அவர் வந்து ஜெயிச்சிட்டாரு. அவர் ஜெயிச்சு போயிட்டாரு, அதிகாரத்தை பெற்றுக்கொண்டாரு. இப்ப நம்மள ஆளுகை செஞ்சுட்டு இருக்காரு.
எது வரைக்கும் ஆளுகை செய்வாரு? நம்ம ஏற்கனவே போன பாடத்திலே பார்த்துருக்கோம். சத்துருக்கள் எல்லாம் பாதபடியாக்கும் போட வரைக்கும் அவர் ஆளுகை செய்வாரு இல்லைங்களா? அப்ப சபையெல்லாம் கம்ப்ளீட் ஆகி எல்லா சத்துரு கடைசியா பரிகரிக்கப்படும் சத்துரு மரணம். அப்போ கடைசியா மரணமே இல்லாத ஒரு, அது இப்போ 1000 வருட அரசாட்சி முடிவுலதான் அது நடக்கும் இல்லைங்களா? கரெக்டுங்களா? சரி. அப்போ நம்முடைய ஆண்டவர் எப்படி அழைக்கப்பட்டிருக்கிறாரு? என்றென்றைக்கும் பிரதான ஆசிரியராக அழைக்கப்பட்டிருக்காரு. அது கூட வாசிக்கலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். முன்னோடி ஆண்டவராகிய இயேசு மெல்கிசேதேக்கின் முறைமைப்படி நித்திய பிரதான ஆசாரியராய் நமக்காக ஆழ்ந்த திரைக்குள் பிரவேசித்திருக்கிறார். நமக்கு முன்னோடியா இயேசு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம அப்ப நாமும் கூட எப்படி அழைக்கப்பட்டிருக்கோம்? ஆசாரியர்களாகவும், அந்த வசனத்தை கூட வாசிக்கலாம், ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும். 1 பேதுரு 2:9. அவர்தான் முன்னோடி, ரோல் மாடல். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று நம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அளிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவர் சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். அப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்னோடியா இருக்கிறாரு. அவர் என்றென்றைக்கும் அவர்தான் யாரு? நித்திய பிரதான ஆசாரியர் அப்படின்னு பார்க்கணும். அப்போ தேவனுடைய வலது பார்சல இருந்து அவர் என்ன பண்றாரு? இப்போ ஆசாரிய ஊழியத்தை செய்யறாரு. ஆசாரிய ஊழியத்தை எப்படி செய்யறாரு? ஆசாரியர்னா என்ன பண்ணும்? ஜனங்களுடைய பாவங்களுக்காக என்ன பண்ணும்? தேவனிடத்துல போய் மன்றாடணும். இப்ப நம்முடைய பாவங்களுக்காக இப்ப நாம கிருபாசனத்தை போய் நிற்கும் போது யார் மூலியமா தான் நிக்கிறோம்? கிறிஸ்துவின் மூலியமா தான் யாருக்கு போறோம்? யார்கிட்ட போறோம்? பிதாவாகிய தேவனிடத்துல போறோம். அப்ப நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறான்னு பாக்குறோம். அதான் ஆசாரி ஊழியம். அதுதான் அவர் எப்படி செய்யறாரு? என்றென்றைக்கும் செய்யறாரு. எத்தனை வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு? கிட்டத்தட்ட 2000 வருஷம் ஆக போகுது. 2000 வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் யாருக்காக செய்யறாரு? வசனத்தினால் ஜனிப்பிக்கப்பட்ட சபைக்காக அவர் ஆசாரி ஊழியம் செய்யறான்னு பாக்குறோம். அப்போ அவர் எப்ப வலது பார்சத்துல உட்கார்ந்தாரு? எப்போ அவர் வலது பரிசுல உட்கார்ந்தாரு? இப்ப வலது பரிசுல இருந்து ஆசாரி ஊழியம் செய்யறாரு இல்லையா? அவர்தான் நித்திய பிரதான ஆசாரியர். ராஜாவும் அவர்தான். மெல்கிசேதேக்கின் முறையின்படி ஆயிட்டாரு. தேவன் ஆணையிட்டு கொடுத்தாரு, அவர் ஆயிட்டாரு. இது எப்பத்துல இருந்து செய்யறாரு? எப்போ அவர் அந்த இதை பெற்றாரு? அந்த அதிகாரம் சிலுவையில் மறித்து அந்த அதிகாரத்தை அது கூட வாசிக்கலாம். எபிரேயர் 1. எபிரேயர் ஃபுல்லாவே மெல்கிசேதேக்கை பத்தி நிறைய வசனம் இருக்கு. இது இன்னொரு பாட்டு கூட எடுக்கலாம். எபிரேயர் 1:3 கூட வாசிக்கலாம். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய கண்களின் சொர்க்கமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே உட்கார்ந்தார். அப்போ சுத்திகரிப்பு எப்ப உண்டாச்சு? நம்முடைய பாவங்கள்லாம் எப்ப மன்னிக்கப்பட்டது? கிறிஸ்து சிலுவையில மரிச்ச உடனே என்னாச்சு? அந்த மரணத்துக்கு ஒரு முடிவு வந்துச்சா? ஜீவன் பெற்று கொண்டோமா? அப்ப நாம ஞானஸ்தானத்துல ஒப்பு கொடுக்கும் போது நாம அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறோம். ஆனா முடிவு பரிந்து நிலைன்னா அந்த ஜீவனோட, கிறிஸ்துவின் ஜீவனோட நாம இருக்கலாம்னு பாக்குறோம். இது புரியுதுங்களா உங்களுக்கு? எபிரேயர் 8:1 கூட வாசிக்கலாம். இப்ப அவர் என்னதான் பண்றாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மரித்து என்ன பண்றாரு?
40 நாள் தூதர் நிலையில இருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன போயிட்டாரு, பரமேறி போயிட்டாரு. பரமேறி போய் என்ன பண்ணிட்டாரு, வலது பாரசத்துல உட்கார்ந்துட்டாரு. அந்த அதிகாரத்தை பெற்றுக்கொண்டார். அதுல இருந்து இது வரைக்கும் சபை கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் என்ன பண்ணுவாரு, இந்த ஆசாரிய ஊழியத்தை செய்வாரு. அப்போ சபையெல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு, ஆளுகை செய்வார். உயிர்த்தெழுதல்ல வர்ற ஜனங்களை இப்ப கிறிஸ்துவோடு கூட நாம எல்லாரும் சேர்ந்து 1000 வருடம் அரசாளுவோம். அதுக்கப்புறம் தான் என்ன ஆகும்? இப்ப இதெல்லாம் வந்து நமக்கு தெரிஞ்ச சத்தியம் தான். வாசிங்க. முக்கியமான பொருள் என்னவெனில், பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரசத்தில் உட்கார்ந்து இருக்கிறவருமாய் பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் ஸ்தாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாய் இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அப்போ ஆசாரிய ஊழியத்தை சேர்ந்து கொண்டு இருக்கிற பிரதான ஆசாரியர் யாரு? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்போ இங்க என்ன போடப்பட்டிருக்கு அப்படின்னா, மெய்யான கூடாரத்திலும் மனுஷரால் அல்ல அப்படின்னு போட்டிருக்கு. அது எந்த மனுஷரால் கட்டப்பட்ட கூடாரம்? இது ஆசரிப்பு கூடாரம். ஆனா இவரு எந்த கூடாரத்து வெளியே போறாரு? அவரு நம்முடைய அந்த என்ன பண்ணாரு, தன்னுடைய தேகத்தையே கொடுத்து அவர் சொந்த இதுல அவங்களும் என்ன பண்ணாங்க, சொந்த ரத்தத்தையே கொடுத்தாங்க? இல்ல, அவங்க என்ன பண்ணாங்க, ஆட்டு காளை மிருகங்களின் ரத்தத்தை தான் கொடுத்தாங்க இல்லைங்களா? ஆனா இவரு அவங்க வருஷம் டெய்லி நாள்தோறும் பண்ணுவாங்க, நாள்தோறும் பலி செலுத்துவாங்க. இவரு நாள்தோறும் பலி செலுத்தினாரா? இல்ல, ஒரே பலி தண்ணியே வந்து கொடுத்துட்டாரு. அப்போ நமக்கும் என்னது, நம்மளும் என்ன பண்ணோம், நம்மளும் ஜீவ பலியா நம்மள ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவின் சரீரமாக மாறணும்னு பாக்குறோம். அப்போ இதை கூட பேதுரு கூட சொல்றாரு, அதை கூட வாசிக்கலாம். அப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப என்ன பண்றாரு, அப்பாவோட வலது பாரசத்துல உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எப்படி? ஆசாரியனாக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். இப்போ இஸ்ரேல் ஜனங்களுக்கு அப்போஸ்தலனாகிய பேதுரு கூட சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி தேவன் தம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை எழுப்பி முதலாவது உங்களிடத்திற்கு அவரை அனுப்பினார் என்றார். அப்போ ஃபர்ஸ்ட் யாருக்கு ஊழியம் செய்ய வந்தாரு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்தா அவர் வந்தாரு. இந்த வசனம் புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் இஸ்ரேலுக்கு தான் போனார். இஸ்ரேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு தான் வந்து சுவிசேஷம் ஃபர்ஸ்ட் அறிவிக்கப்பட்டது. ஆனா அவங்க வந்து அபாத்ததா அவங்க வந்து தீர்த்துக்கிட்டாங்க, எங்களுக்கு இயேசு வேணான்ட்டாங்க. இப்ப இன்ன வரைக்கும் என்ன சொல்றாங்க? ஆனா ஒரு சிலர் ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ சிலர் எல்லாருமே யாரு? 12 பேரும் யூதர்கள் தான். சீசர்கள் 70 பேரை நம்ம ஏற்கனவே சப்ஜெக்ட்ல பார்த்திருக்கோம். 70 பேருமே யூதர்கள் தான். அப்ப ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்காரு, ரட்சிப்பு யூதர் வழியாக தான் வருது. இப்ப யூதர் வழியா போயிடுச்சு. ஆனா மற்றவங்க ஒரு சிலர் தான் ஏத்துக்கிட்டாங்க, மற்றவங்க வந்து ஏற்றுக்கொள்ளல. அப்ப அதைதான் வந்து இங்க சொல்றாரு, உங்களுக்காக தான் அவர் அனுப்புனாரு. சரி, அவர் உயிர் தெழுந்தவொடனே அவங்களுக்கு எப்படி ஜீவன் கிடைச்சதுன்னு சொல்றாரு. எல்லாருக்காக தான் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரிச்சாரு இல்லையா? எல்லாருக்காக மரிச்சதுனால அவங்களுக்கும் ஏற்றுக்கொள்ளாதவங்க ஜீவன் கிடைக்குமா? கிடைக்காதா? எல்லாருமே வந்துருவாங்க. உயிர் தெழுதல்ல எல்லாருமே வந்துருவாங்க. ஆனா அந்த விசுவாசத்தை மறுத்தவங்களுக்கு என்ன உயிர் தெழுதல்? ஒரு மேலான உயிர் தெழுதல். முற்பிதாக்கள் வரிசையில அவங்க வருவாங்க இல்லைங்களா? ஆனா ஃபர்ஸ்ட் உயிர் தெழுதல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? பூமியில உயிர் தெழுதல் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? எருசலேம்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். உயிர் தெழுதல் அங்க இருந்து தான், சியோன்ல இருந்து தான் ஆரம்பிப்பாரு. அப்புறம் அங்க இருந்து ஃபுல்லா உலகம் ஃபுல்லா அது பரவும்னு பாக்குறோம். அப்ப இப்படியாக வந்து அப்ப இந்த ஆளுகை வந்து யாருக்குள்ள நடக்குது? இப்போ நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? இப்போ பிதாவின் வலது பாரசத்துல இருக்காரு. அவர் தான் யாரு? ராஜா. அவருக்கு வந்து கிரீடம் கொடுக்கப்பட்டுச்சா? அதிகாரம் வாங்கிட்டாரா? அவர் இப்ப யாரு அதிகாரம் பண்றாரு? கொலோசியர்ல சொல்றாரு, பவுலே சொல்றாரு,
அதாவது இருளில் இருந்து வெளிச்சத்துக்கு போனவர்கள் தான் அந்த, அதாவது இருள இருந்தவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து இப்ப என்ன பண்றாரு, அவர் குமாரனுடைய ராஜ்யத்துல சேர்த்திருக்காரு. இயேசு கிறிஸ்து கூட சொல்லியிருப்பாரு, அவரு முதல் வருகையில வரும்போது சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு ஞாபகம் இருக்குங்களா? நீங்களே அந்த ராஜ்யம் பாரு. யாரை பார்த்து சொல்லுவாரு? சீசர்களை பார்த்து. அப்போ நம்ம கிறிஸ்துவோடு கூட இருந்தோம் அப்படின்னா, கிறிஸ்துக்குள்ள இருந்தானா என்ன, நம்ம அந்த ராஜ்யத்துக்குள்ளதான், குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கிறோம். 1000 வருட அரசாட்சி அந்த ஆளுங்க வேற, அது வேற. இப்ப நம்ம எல்லாம் எப்படி இருக்கிறோம்? அந்த ராஜ்யத்துக்குள்ளதான் இருக்கும். குமாரன் ராஜ்யத்துக்குள்ளதான், கிறிஸ்துக்குள்ள இருக்கும்போது குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்ப நம்ம பேர் வந்து ஜீவ புஸ்தகத்துல எழுதப்பட்டுருச்சு. நம்ம இஷ்டம் தான், நம்ம இருக்குன்னா இருக்கலாம், தேவனுடைய ராஜ்ய குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்குன்னா இருக்கலாம், இல்ல போகலன்னா கூட போலாம். சபைக்கு வரலன்னா வரலாம், இல்லைன்னா என்ன பண்ணுவாரு, வரல சபைக்கு வரல, சபை கூடைக்கு வரல, சத்தியத்தை கேட்கலன்னா என்ன பண்ணுவாரு, வேற என்ன பண்ணுவாரு, திருக்கி போட்டுருவாரு. இதுதான் வந்து நம்ம இதை புரிஞ்சுக்கலாம் பார்க்கணும். அந்த வசனம் கூட வாசிங்க. கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நம்ம எங்க இருந்து வந்திருக்கோம்? முதல்ல எங்க இருந்தோம்? சத்தியமே தெரியாது, இருள்ல இருந்தோம். இப்ப எங்க வந்திருக்கோம்? சத்தியத்துக்கு வந்திருக்கோம், வெளிச்சத்துக்கு வந்திருக்கோம். கிறிஸ்துவின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவர்களாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப இதே மாதிரி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதல் வருகையில கூட நடந்தது. இயேசு கிறிஸ்து வந்து சுவிசேஷம் சொல்ல போவாரு. அப்போ ஒரு வசனம் இருக்கு, ஞாபகம் இருக்குங்களா? மத்தேயு 4ஆம் அதிகாரமா 4 தான் நினைக்கிறேன். அப்ப இருள் வந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். 1ஆம் அதிகாரமா 4ஆம் அதிகாரமா? ஆமா 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். 4:14. 15 வச்சு. யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடுமாகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இப்போ அந்த வசனத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம்? அவர் எந்தெந்த நாடுக்கெல்லாம் போயிருக்காரு? யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலும். அவர் போனதெல்லாம் புறஜாதி நாடுகள். ஆனா அவர் என்ன சொன்னாரு? சீசருக்கு ஒண்ணு சொல்றாரு, இவர் ஒண்ணு செய்யறாருங்க. இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அங்க இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு போய் சொல்றாரு, புறஜாதிகளுக்கு சொல்ல. புறஜாதி தேசத்துல இஸ்ரேல் தேசம், இஸ்ரேல் மக்கள் வந்து அநேக தேசங்கள்ல பரவி இருக்கிறாங்க, அவங்களுக்கு மட்டும் போய் சொல்றாரு. கேட்டுங்களா? நம்ம வேதத்தை வந்து என்ன பண்ணோம், கூர்ந்து கவனிக்கணும். சும்மா ஏனா தானெல்லாம் வாசிடக்கூடாது, யோசிச்சு பார்க்கணும். ஒரு வசனம் யோசிச்சுட்டு ஒரு வசனம் வாசிச்சுட்டு என்ன பண்ணோம், வாசிக்கணும், யோசிக்கணும், வாசிக்கணும், யோசிக்கணும். இப்படியாக தான் நம்ம வந்து, ஏன்னா நம்ம யாரு, வேத மாணவர்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, என்ன பண்ணோம், அதன்படி செய்யணும். சபை கூட்டத்துக்கு கண்டிப்பா வரணும். தேவன் வந்து இப்ப கிருபை செஞ்சிருக்கிறாரு. அப்போ சகோதர ஐக்கியம் தாங்க. இது வந்து நான் எப்பவும் சொல்றதுதான், நம்ம உறவு இதோட முடிய போறது கிடையாது. இதோட முடிஞ்சிருமா? வர்றதுக்கு அப்புறம் தொடரும், யுகா யுகமா நம்ம வாழ போறோம். அப்போ நம்முடைய இது எப்படி இருக்கணும், நம்முடைய நேசம் எப்படி இருக்கணும், பாசம் எப்படி இருக்கணும், சகோதரத்துவம், சகோதர ஸ்நேகம் எப்படி இருக்கணும், யோசிச்சு பாத்தீங்களா? சும்மா இப்படி வந்து இன்னைக்கு மட்டும் பார்த்துட்டு போற மாதிரி இல்ல, 5 வருஷம் 10 வருஷம் கூட பாக்குற மாதிரி எல்லாம் இல்ல.
இந்த உறவு என்ன பண்ண போகுது? யுகாயுகமா தொடர போகுது. அப்ப நம்ம எப்படி பழகணும்? எதை பத்தியுமே கவலைப்படக்கூடாது. நம்ம இங்க ஏதாவது இந்த உலகத்துல இருந்து கொண்டு போக முடியுமானா ஒண்ணும் கொண்டு போக முடியாது. என்ன வேணுமா செய்யலாம் சகோதரர்கள். ஓகேங்களா? நம்ம பாரதத்துக்குள்ள வந்துடும். அப்போ இருள இருக்கிற ஜனங்கள் என்ன பண்ணாங்க? பெரிய வெளிச்சத்தை கண்டாங்க. அப்போ நாம கூட எப்படி இருந்தோம்? இருளதான் இருந்தோம். இப்போ வெளிச்சத்துக்குள்ள வந்திருக்கோம். அது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்திருக்கோம். இந்த கொலைசீர் 1:13 இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி நமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினதுமாய் இருக்கிற பிதாவை சோதரிக்கிறோம். அப்ப பாருங்க, நம்ம யாருடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோமோ? குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அவர் எங்க இருந்து ஆளுகை செய்யறாரு? பிதாவின் வலது பார்சத்தில் இருந்து மெல்கிசேதேக்கை போல ராஜாவும் ஆசாரியனுமா இருந்து, ஆசாரியனை யாருக்கு செய்யறாரு? சபையாக அழைக்கப்பட்ட நமக்கு செய்யறாரு. பிதாவிடத்துல பரிந்து பேசுறாரு. நம்ம நம்முடைய பாவங்களை எல்லாம் நம்ம அறிக்கையிட்டும் போது அதெல்லாம் மறந்துடுறாரு. கிறிஸ்டியன்ஸ் பரிசுத்தப்படுத்திட்டு இருக்காரு. இப்ப சபை என்ன பண்றாரு? பரிசுத்தப்படுத்திட்டு இருக்காரு. என்ன பண்றாரு? ஆலயத்தை கட்டிட்டு இருக்காரு. ஆலயம் என்ன பண்ணோம்? கட்டப்படணும். 1,44,000 பேர் என்ன பண்ணோம்? நிறைவடையணும். சபை கம்ப்ளீஷன் ஆகணும். இதுதான் தேவனுடைய சித்தமாக இருக்கு. இந்த சபையை கொண்டுதான் என்ன பண்றாரு? வீட்டுல இருந்து வர போகிற அந்த ஜனங்கள் எல்லாம் ஆளுகை செய்ய போறான்னு பாக்குறோம். அப்போ நாம எல்லாம் எங்க இருக்கிறோம்? இப்போ அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறோம். அப்போ பரலோகத்தில இருந்து நம்மள அவர் ஆளுகை செய்யறாரு. இப்ப எது வரைக்கும் ஆளுகை செய்வார்? 1 கொரிந்தியர் வசனம் 15, 25, 26. எல்லா சத்துக்களையும் தமது பாதத்திற்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இப்ப வலது பார்சல இருந்து நம்மள ஆளுகை செஞ்சுட்டு இருக்காருன்னு பாக்குறோம். அப்ப எது வரைக்கும் அவருடைய ஆளுகை தொடரும்? மரணம் வரைக்கும் அவருடைய, அதாவது மரணம் பரிகரிக்கப்படணும். மரணமே இல்லாத ஒரு நிலை வர்ற வரைக்கும் அவர் அந்த ஆளுகையை செய்வார்னு பாக்குறோம். அப்போ வலதுபுறம் எதை குறிக்குது? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ஆளுகையை குறிக்குதுன்னு பாக்குறோம். இப்ப யாரும் ஆளுகை செய்யறார்? சபையை தான் அவர் ஆளுகை செய்யறாருன்னு பாக்குறோம். அப்ப இங்க சகரியா சொல்ற கிளை யாரு? சகரியாக்கு வந்துரும். சகரியா 6ஆம் அதிகாரம். சகரியால சொல்றதுல கிளைன்னு ஒரு தீர்க்கதரிசனம். அங்க இப்ப யாருக்கு பொருந்தி வரும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பொருந்தி வரும்னு பாக்குறோம். அப்போ அந்நாள்ல அங்க யார் இருக்கா? செருபாபேல அடையாளப்பட்டதா இருக்குது. இப்ப தீர்க்க தரிசனத்துல யார் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துன்னு பாக்குறோம். அவரு என்ன பண்றாரு? இப்போ அந்த ஆளுகையை செஞ்சுட்டு இருக்கிறான்னு பாக்குறோம். அப்போ இப்ப யார் இந்த ஆலயத்தை கட்டுறாங்க? இந்த ஆலயத்தை யார் கட்டுறாரு? சபையை யார் கட்டிட்டு இருக்கிறது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். இது யோவான்ல சொல்லுவார். என்ன சொல்லுவார்? ஞாபகம் இருக்குங்களா? நான் இல்லாம நீங்க ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு சொல்லுவார். ஞாபகம் இருக்குங்களா அந்த வசனம்? என்னை இல்லாமல் செய்ய முடியாது. யோவான் 15 அந்த வசனம் எடுக்கல. 14, 15, 14 எடுக்கல. நீங்க அந்த வசனம் பாத்துங்க. யோவான் 14, 15. அப்போ சகரியா சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் எப்ப நிறைவேறும்? சகரியா 6ஆம் அதிகாரம் 11வது வசனம். அப்போ சகரியாவுக்கு சொல்லப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் இப்பதான் நிறைவேறி கொண்டிருக்குன்னு பாக்குறோம். கம்ப்ளீஷன் ஆயிடுச்சானா? கம்ப்ளீட் ஆகல.
அப்ப ஒரே நபரா இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எத்தனை வேலை செய்யறாரு? 2 வேலை செய்யறாரு. ஆசாரியனும் இருக்கிறாரு, ராஜாவாகவும் இருக்கிறாரு. ஆளுகை செய்கிறவனும் அவர் தான், பிரதான ஆசாரியரும் அவர் தான் பாக்குறோம். அப்போ அங்க யாரு லிட்டரலா யாரு இருந்தா? செருபாபேல் ஆளுகை செஞ்சான்னு பாக்குறோம். அங்க பிரதான ஆசிரியர் யாரு? யோசுவா. அப்போ இங்க வந்து அந்த 2 வேலையும் யார் செய்யறது அப்படின்னா, இப்போ நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்யறாரு. அப்போ மகிமை பொருந்தினவராய் இந்த ஆளுகைய அவர் வந்து செஞ்சுட்டு இருக்காரு பாக்குறோம். அப்போ சகரியால ஒரு ஆளுக்கு ஒரு வேலை, இங்க வந்து நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரே ஆளுக்கு 2 வேலை செய்யறாருன்னு பாக்குறோம். அப்போ அந்த கிரீடத்தை கொண்டு போய் யோசுவா தலையில வச்சாங்கல்ல, அது எது அடையாளப்படுத்துது? அப்போ அவர் வந்து பிரதான ஆசிரியர், அவருடைய வேலையை அவர் செய்யணும் இல்லையா? அவருடைய வேலையை அவர் செய்யறதுக்கு ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. மற்ற கிரீடெல்லாம் எங்க வச்சாங்க? நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஆலயத்துல வச்சாங்க. அப்ப அது எதுக்கு வச்சாங்க? அவங்களுக்கு நினைப்பூட்டுதல், ஒரு ஞாபகம் இருக்கட்டும். அங்க வந்து ஆலயம் கட்டப்படுங்கிற ஒரு நம்பிக்கை வரணுங்கிறதுக்காக வச்சாங்க. அதே மாதிரி கிரீடம் நமக்கு இப்ப கொடுத்துருக்காரு இல்லையா? நமக்கு கொடுத்துருக்காரா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அப்ப நமக்கு எது கொடுத்துருக்காரு இந்த கிரீடம்? நம்ம வந்து சபையா அழைக்கப்பட்டிருக்கோம். அதை நம்ம வந்து மறந்துடக்கூடாது. அதை ஞாபகப்படுத்துறதுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறோம். அப்ப இந்த ஆலயம் கட்டப்படுமா? கண்டிப்பாக. ஏன்னா தேவனே சொல்லிட்டாரு, கண்டிப்பாக. அப்போ இயேசு கிறிஸ்து மீது கிரீடம் வச்சிட்டாரா? இயேசு கிறிஸ்துக்கு இப்ப கிரீடம் வச்சிட்டாரு, அதாவது ஆளுகையில அவர் இருக்கிறான்னு பாக்குறோம். அப்போ நம் மீது ஒரு கிரீடம் வைக்கப்பட்டிருக்கு. இப்ப நம்ம ஆலயமாக கட்டப்படுவோங்கிற நம்பிக்கைக்காக அந்த கிரீடம் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு. அந்த கிரீடத்தை நம்ம பற்றி கொண்டவர்களாக நாம் இந்த ஓட்டத்தை போடுவர்களாக காணப்பட வேண்டும் பார்க்கிறோம். அப்ப இந்த 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் யாரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு? முழுவதுமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கிறோம். அப்போ 15ஆம் வசனம் வாசிக்கலாம். 6:15. தூரத்தில் உள்ளவர்கள் வந்து கர்த்தருடைய ஆலயத்தை கூட இருந்து கட்டுவார்கள். அப்பொழுது சேனைகளின் கர்த்தர் என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கேட்டு நடப்பீர்களானால் இது நிறைவேறும் என்று சொல் என்றார். அப்ப இங்க லிட்டரலா யாருக்கு சொல்றாரு? இஸ்ரேல், அதாவது பாபிலோன்ல இருந்து இங்க வந்து ஜனங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அவங்க எங்க இருந்து வந்தாங்க? எல்லாருமே பாபிலோன்ல இருந்து வந்தாங்க, தூர தேசம். அங்கிருந்து எத்தனை கிலோமீட்டர் இருக்கும்? ஒரு 1500 1600 கிலோமீட்டர் தூரம். யார் தான் வந்தது? 12 கோத்திரம் வந்தாங்களா? இது கவனிச்சிருக்குமா? நம்ம 12 கோத்திரம் வரல, 2 கோத்திரத்துல இருந்தா ஜனங்க வந்தாங்க. நம்ம அது போன பாடத்துல கூட பார்த்தோம் இல்லையா? ஏன்னா கடைசியா சரிப்பட்டு போனது யாரு? யூதேய தேசம் தான். அந்த யூதேய தேசத்துல எத்தனை கோத்திரம் தான் இருந்தது? 2 கோத்திரம் தான். இஸ்ரேல் அந்த 10 கோத்திரம் வந்து ஏற்கனவே அழிப்பட்டது. யார் அழிச்சது? அசீரிய ராஜா வந்து அழிச்சிட்டான் இல்லையா? இதெல்லாம் வந்து நம்ம வந்து கவனமா இந்த வசனத்தை வாசிக்கணும்னு பாக்குறோம். அப்ப தூரத்துல இருந்து வந்து அந்த பாபிலோன்ல இருந்து வந்த அந்த ஆலயம் வந்து அன்றைய நாள்ல கட்டப்பட்டுச்சு. நாம கூட எங்க இருந்து வந்திருக்கோம்? நம்ம கூட எங்க இருந்தோம்? சபைக்கு மேட்ச் பண்ணலாம். நம்ம எங்க இருந்தோம்? பாபிலோன்ல இருந்தோம், தூரமா இருந்தோம். தேவனை விட்டு ரொம்ப தூரம். தேவன் யாருன்னே நமக்கு தெரியாது. என்ன பண்ணியிருந்தோம்? கல்லையும் மண்ணையும் வணங்கிட்டு இருந்தோம். தேவனுக்கும் நமக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனாலும் நம்முடைய ஒரே பேரான குமாரனே தந்து நம்மளை வந்து அழைச்சிருக்கிறான்னு பாக்குறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நீங்கள் ஆலயமாக கட்டப்படுவீர்கள் அப்படின்ட்டு அந்த நாள்ல அவங்க கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதுனால என்ன ஆச்சு? தீர்க்க தரிசனம் கேட்டதுனால அன்றைய ஆலயம் கட்டப்பட்டுச்சு. அப்போ நாமும் கூட சபையை அழைக்கப்பட்ட நாமும் கூட தேவனுடைய வார்த்தையின்படி நடந்தோம்னா இந்த சபையும் கட்டப்படும் பாக்குறோம்.
அவங்க 1,44,000 பேர் நிறைவடையும் பார்க்கிறோம். அப்போ நாமும் ஆலயமாக மாறுவதற்கு அந்த நாள்ல சகரியா வந்து அவங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொன்னாரு. இன்றைய நாள்ல யார் வரா? வாரம் யார் வருது? ஒவ்வொரு தீர்க்க தரிசியில தேவன் அனுப்பிச்சுட்டே இருக்காரு. அந்த நாள்ல என்ன பண்ணாரு? சகரியா அனுப்பிச்சாரு. இப்போ வாரம் தீர்க்க தரிசியில அனுப்பிச்சுட்டே இருக்காரு. அவருடைய வார்த்தையை கேட்டு நமக்கு ஞாபகப்படுத்தும்படியாக அந்த வார்த்தையின்படி நாம் செஞ்சோம் அப்படின்னா நாமும் கூட சபையாக மாறலாம், நம் ஆலயமாக மாறலாம்னு பார்ப்போம். அப்போ இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 22, 23. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு? செருபாபேலை குறித்து அந்த நாள்ல சொல்லப்பட்டது. இது யாருக்கு பொருந்தி வரும்? வாசிங்க சிஸ்டர். ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். குதிரைகளோடு அவைகளின் மேல் ஏறி இருப்பவர்கள் அவரவர் தங்கள் சகோதரனின் பட்டயத்தினாலே விழுவார்கள். சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். இப்போ இது வந்து எப்ப நடக்கும்? கெஸ் பண்ண முடியுமா? ராஜ்யங்களின் சிங்காசனத்தை கவிழ்த்து யார் தான் இதை கவிழ்க்க முடியும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் பலத்தை அழித்து. இப்போ ஒண்ணு நடக்குதா? என்ன பண்ணுது? ஒவ்வொரு நாடும் பொருளாதாரத்துல என்ன ஆகுது? அழிஞ்சுக்கிட்டே வருது. இப்போ கடைசியா என்ன நடக்குன்னு பாத்தீங்கன்னா, ரதத்தையும் அதில் ஏறி இருக்கிறவர்களையும் கவிழ்த்து போடுவேன். அப்போ எல்லாருமே வந்து தோற்கடிக்கப்படுவாங்க. அப்ப எல்லாரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க? இஸ்ரேல் மேல் படையெடுத்து வருவாங்க. இஸ்ரேல்ல என்ன ஆகும்? மூணுல 2 பங்கு அழிஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அவங்க தேவனை கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு தேவனை தேடும் போது என்ன ஆகும்னா, தேவன் வந்து அந்த யுத்தத்தை செய்வார். அப்ப சேனைகளின் கர்த்தர் யுத்தத்தை செய்வார். அப்போ வந்து அவங்களுக்கு ஜெயம் கிடைக்கும்னு பாக்குறோம். அப்ப இது யார் தான் செய்ய போறது? நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்ய போறாரு. அதுக்குள்ள என்ன ஆகும்? சபை என்ன ஆகும்? சபை வந்து கம்ப்ளீட் ஆயிருப்பாங்க. அப்போ அந்த சபை வகுப்பார்ல காணப்படுபவர்களாக நாம் வந்து இருக்க வேண்டும் பார்க்கிறோம். அப்போ நாம என்ன பண்ணோம்? தேவனுடைய வார்த்தையை கேட்டு தீர்க்க தரிசிகள் வர்ற தீர்க்க தரிசிகள் சொல்ற தேவனுடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படியாக நம்மை மாற்றிக்கொண்டு தேவனுக்கு பிரியமா வாழ்ந்தாதான் என்ன பண்ண முடியும்? சபையாக நாம் வந்து மாற முடியும் பார்க்கிறோம். அதை வாசிங்க. குமாரனாகிய செருபாபேல் என்னும் என் ஊழியக்காரனே, உன்னை நான் அந்நாளிலே சேர்த்துக் கொண்டு உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். அப்போ அந்நாளில் சேர்த்துக் கொள்வன எந்த நாளில்? கர்த்தருடைய கோபத்தின் நாளில். யாரை சேர்த்துக் கொண்டாரு? செருபாபேல்னு சொல்லும்போது இங்க வந்து சபையும் வந்து அங்க வந்து சேர்ந்துரும் பாக்குறோம். அப்போ எல்லாரையும் சேர்த்துதான் அவர் என்ன பண்ண போறாரு? முத்திரை மோதிரமாக. அப்போ தேவனுடைய சித்தத்தை எல்லாரும் சேர்ந்துதான் நிறைவேற்ற போறாங்கன்னு பாக்குறோம். அப்போ இது நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனமாக இருக்குன்னு பாக்குறோம். அப்போ கிறிஸ்துன்னு சொல்லும் போது நாமளும் சபையாக அதுல வந்துடும் பாக்குறோம். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்டவர் யாரு? அந்த கிறிஸ்துவோடு கூட 1,44,000 பேரும் பாக்குறோம். அப்போ இப்படியாக அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள நாம் வந்து காணப்படுவர்களாக நாம் வந்து இருக்கணும்னா என்ன பண்ணோம்? தேவனுடைய வார்த்தையின்படி நாம் வந்து செய்வர்களாக இருக்கணும்னு பாக்குறோம். அப்போ இன்னும் நிறைய வசனம் இருக்குது. நம்ம இது வந்து இதோட தொடர்ச்சியை வந்து வருகிற நாட்கள்ல தேவனுக்கு சித்தமானால் நாம் வந்து பார்க்கலாம்.
அப்போ நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையில நிலைத்திருந்து வார்த்தைகளை தியானித்து அதன்படியாக வாழ்ந்து கிறிஸ்துவின் சரீரமாக மாற தேவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்வதாக பொறுமையோடு கேட்ட நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்.